மாலை அறிவித்தல் நிகழ்வுகளை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். ஏற்றுவித்து ஆசிரியருக்கு நன்றி நன்றிகள். அடுத்த குலசீலன் பதிகரன், எம் திஷாலி, தையல் பழக விரும்பினா மயிலம்பா வழியா ஃபாதர் போய் ஒரு தையல் பயிற்சி வச்சிருக்காராம். அங்கு அநேகமான பிள்ளைகள் தையல் பயின்று நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுள்ளார்கள் என்றும் பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்தும் அவர்களுடைய எதிர்காலத்தை பிரயோசனம் உள்ளதாக மாற்றி அமைப்பதாக சொன்னாங்க. மனதிலே பாதிக்கப்பட்டவர்கள், உள்ளத்திலே தாக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நாங்கள் உடல்நல உதவி செய்வது. ஆகவே யுத்தத்துக்கு பிறகு கணக்கு விதவைகள் இருக்கின்றார்கள், கணவர்களை இழந்தவர்கள் மற்றும் கால்கைகளை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். யுத்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பாதிப்பினால் இவர்களுக்கு நாங்கள் உடல்நல குறிப்பிட்டிருந்தால் எவ்வாறு நீங்கள் செயற்பட வேண்டும் அல்லது நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக யுத்தம் மற்றும் இயற்கை அழிவு என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் விட வேண்டும். அந்த விஷயங்களை நாங்கள் விட்டு இதிலிருந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை தொடங்குறதுக்கு யோசிக்க வேண்டும். தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நாங்கள் நலிவுற்றவர்களாகவே இருப்பதென்பது மிகவும் கவலையான ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் எல்லோருமே உதவி செய்வார்கள். இன்று எங்களது இந்த மறைநூலில் சொல்லப்பட்ட வாசித்தங்கள சகோதரிகள் வாசித்து காட்டின வாசகம் கூட உழைத்து சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த தொனிப்பொருள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருந்தது. எனவே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் எத்தனிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு உதவிகள் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைத்தவையாக இருக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் ஒரு தரம் கையேந்தக்கூடாது அல்லது மீண்டும் ஒரு தரம் நாங்கள் கீழ்நிலைக்கு போகக்கூடாது.